ஒரு 10 வயசு குழந்தை இனிமே இந்த உலகத்தை பார்க்க போறதில்ல. அந்த குடும்பம் கண்ணீரோட நிக்குது. ஆனா அதே நேரத்துல அந்த குழந்தையோட மரணம் பத்தி பத்திரிகையாளர்கிட்ட பேச வந்த உயர் போலீஸ் அதிகாரிங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு சிரிப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய புயலா மாறிடுச்சு. இது சும்மா ஒரு வைரல் வீடியோ பிரச்சனை இல்ல. இது நம்ம காவல்துறையோட மனசாட்சி மேல எழுந்திருக்கிற கேள்வி. இது புதுசா பதவிக்கு வந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கிற முதல் பெரிய நெருக்கடி. இது ஒவ்வொரு அம்மா அப்பாவோட நெஞ்சில எழுந்திருக்கிற பயம். நான் உங்க ஜீவா கார்த்தி. இது உங்க வீட்டு செய்தி. செய்திகள் பின்ன என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சம்பவம் நடந்தது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற சூலூர்ல. மே மாசம் 21ஆம் தேதி ஒரு 10 வயசு சிறுமி வீட்டுக்கு வெளியில போய் திரும்பி வரல. அந்த குழந்தை மேல நடந்த கொடூரம் மொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி போட்டுச்சு. அங்க நடந்தது என்னன்னு இந்த காட்சியில பாருங்க. சட்டப்படி அந்த குழந்தையோட பேரையோ அடையாளத்தையோ யாரும் சொல்லக்கூடாது. அதனால நாம அந்த விவரங்கள்ல போகல. ஆனா அந்த குடும்பத்தோட வலிய, அந்த ஊரோட கோபத்தை நாம புரிஞ்சுக்கணும். போலீஸ் இந்த வழக்குல வேகமா செயல்பட்டாங்க, அதை மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட 250 சிசிடிவி கேமராக்களை ஒவ்வொன்னா செக் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள 2 பேரை பிடிச்சாங்க. அந்த நடவடிக்கையை இங்க பாருங்க. இது ஐஜி ரம்யா பாரதியின் பரிந்துரையின் பேரில் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே மே 21ஆம் தேதியன்று 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக ஒருத்தன் 35 வயசுல வீட்டு பக்கத்துல இருந்தவன், இன்னொருத்தன் 31 வயசுல அவனுக்கு உடந்தையா இருந்தவன். 2 பேர் மேலையும் பாக்ஸோ சட்டம் BNS பிரிவுகள்ல வழக்கு போடப்பட்டது. மே 27ஆம் தேதி அவங்க மேல குண்டர் சட்டமும் போடப்பட்டுச்சு. 30 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவோம்னு போலீஸ் சொன்னாங்க. இவ்வளோ வேகமா வேலை நடந்தும் எல்லாத்தையும் ஒரே ஒரு காட்சி தலைகீழா மாத்தி போட்டுச்சு. அந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி IG, TIG, SP அளவிலான மூத்த அதிகாரிங்க தங்களுக்குள்ள ஏதோ ஒரு லேசான தருணத்தை பகிர்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்க. அந்த வீடியோ, சத்தமே இல்லாத மியூட் பண்ணப்பட்ட அந்த வீடியோ சோசியல் மீடியால தீ மாதிரி பரவிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வயசு குழந்தையோட மரணம் பத்தி அறிவிக்க வந்த இடத்துல அந்த அதிகாரிங்க முகத்துல சிரிப்பு. மக்கள் ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. அந்த ஆவேசத்தை இங்க பாருங்க. குரல் எழுப்பியுள்ளனர். எதற்காக உண்மையை மறைக்கிறீர்கள்? ஏன் நேரடியான பதில் சொல்லவில்லை என காவல்துறையிடம் பொதுமக்கள் கடும் கேள்வி எழுப்பினர். இவங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வே இல்லையா? இவங்களுக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே இல்லையான்னு கேட்டாங்க. ஒரு குழந்தை இறந்த சோகத்துல மொத்த நாடே இருக்கும்போது பொறுப்புல இருக்கிறவங்க இப்படி நடந்துகிட்டா மக்களோட நம்பிக்கை எங்க போய் நிக்கும்? அதிகாரம் இருந்தா மட்டும் போதாது, அதோட சேர்ந்து கொஞ்சம் மனசாட்சியும் வேணும். அந்த ஒரு சிரிப்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட காயத்துல உப்பு தடவின மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அது சாதாரணமா பேசிக்கிட்டப்ப வந்த சிரிப்பா கூட இருக்கலாம். ஆனா மக்களோட பார்வையில இடம் முக்கியம், நேரம் முக்கியம். ஒரு குடும்பம் தங்க குழந்தைய இழந்து நிக்கிறப்போ அந்த கொடுமையை விசாரிக்கிற அதிகாரிங்க முகத்துல எந்த விதமான லேசான தன்மையும் தெரியக்கூடாது. அதான் மக்கள் எதிர்பார்ப்பு. ஒரு சீருடை போட்ட அதிகாரியோட ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு பாவனையையும் மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில தான் நீதியோட முதல் படி இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது அவங்க கடமை. அந்த ஒரு வீடியோ அந்த நம்பிக்கைக்கு பெரிய அடி கொடுத்துருச்சு. இந்த கோபம் வெறும் ஆன்லைன்ல மட்டும் நிக்கல. சூலூர் காவல் நிலையம் முன்னாடி 200 பேருக்கு மேல மக்கள் கூடிட்டாங்க. திருச்சி சாலைன்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான பெரிய சாலைய இரவு முழுக்க அடைச்சு போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு நீதி வேணும், அதுதான் அவங்க ஒரே குரல். இரவோட இரவா தூங்காம அந்த சாலையில உட்கார்ந்து போராடினாங்க. நிலைமை இவ்வளவு மோசமா போனதுல மேற்கு மண்டல காவல்துறை IGPயே நேர்ல வந்து அந்த சாலையில மக்களோட சேர்ந்து உட்கார்ந்து அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினாங்க. இந்த காட்சியை பாருங்க. நம்ம கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பல்லவளையம் பகுதியில் காணாமல் போனதாக கருதப்படும் அந்த 9 வயசு சிறுமி இன்னைக்கு உயிரற்ற நிலையில் சடலம். ஒரு உயர் அதிகாரியே ரோட்ல உட்காரும் அளவுக்கு மக்களோட கோபம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட மக்கள் யாரும் அரசியல் காரணத்துக்காக வரல. அவங்க எல்லாரும் சாதாரண குடும்பங்கள். தங்க வீட்டு பிள்ளைங்களையும் இதே மாதிரி வெளியில அனுப்புறவங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு நடந்தது நாளைக்கு என் பிள்ளைக்கும் நடக்கலாமே. அந்த பயம்தான் அவங்களை இரவு முழுக்க அந்த சாலையில நிக்க வச்சது. ஒரு ஊரே ஒரே குரல்ல நீதி வேணும்னு கேட்டது. இது வெறும் ஒரு குடும்பத்தோட சோகம் இல்ல, இது மொத்த
மொத்த சமூகத்தோட பயம், மொத்த சமூகத்தோட கோபம்னு அது காட்டிடுச்சு. இங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசணும். போலீஸ் வேகமா குற்றவாளிகளை பிடிச்சது உண்மைதான். 24 மணி நேரத்துக்குள்ள 250 கேமராக்களை செக் பண்ணி வேலை செஞ்சது பாராட்டுக்குரியதுதான். ஆனா அந்த நல்ல வேலையோட பெருமையெல்லாம் அந்த ஒரே ஒரு சிரிப்பு வீடியோல கரைஞ்சு போச்சு. இதுல இருந்து ஒரு பாடம் தெளிவா தெரியுது. மக்களோட நம்பிக்கை எவ்வளவு மென்மையானது. வருஷ கணக்குல வேலை செஞ்சு சம்பாதிச்ச நம்பிக்கைய ஒரு சில நிமிஷ அலட்சியம் தகர்த்து போடும். அதான் பொறுப்புல இருக்கிறவங்க ஒவ்வொரு கணமும் கவனமா இருக்கணும். இப்போ இந்த விஷயம் வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் இல்லாம ஒரு பெரிய அரசியல் புயலா மாறிடுச்சு. ஏன்னா இது புதுசா பதவிக்கு வந்த டிவிகே அரசாங்கத்துக்கு, முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு வந்திருக்கிற முதல் பெரிய சோதனை. அந்த அரசு என்ன சொன்னது இங்க பாருங்க. என்ன பண்ணுமோ அதை பண்ணி கூடிய விரைவு எந்த அளவுக்கு விரைவாக நடவடிக்கை முடியுமோ அந்த அளவுக்கு. இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அந்த தேர்தல் நேரத்துல இந்த அரசு என்ன சொல்லி வந்துச்சு? பெண்களோட பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு, இதுதான் எங்க முக்கிய இலக்குன்னு உரக்க சொல்லி வந்தாங்க. அதே விஷயத்துல பதவிக்கு வந்த சில நாள்லயே இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னா மக்கள் கேள்வி கேட்காம இருப்பாங்களா? எதிர்க்கட்சிங்க இந்த வாய்ப்பை விட்டு வைக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய மனதை நோக்கி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி ஏற்படும். திமுக தரப்புல உதயநிதி ஸ்டாலின் அம்மாநிலத்துல குற்றங்கள் கூடிட்டே போகுதுன்னு குற்றம் சாட்டினாரு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி போலீஸ் பதில் நடவடிக்கை ரொம்ப மெதுவா இருக்குன்னு கடுமையா விமர்சிச்சாரு. பாஜக தரப்புல வானதி சீனிவாசன் பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குன்னு குரல் கொடுத்தாங்க. மொத்தத்துல எல்லா கட்சியுமே இந்த சம்பவத்தை வச்சு புது அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அரசியல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சேறு வாரிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த அரசியல் சண்டையில அந்த குழந்தைக்கு நீதி வாங்கி கொடுக்கறது தான் முக்கியம்னு யாரும் மறந்துடக்கூடாது. அதையும் தாண்டி இங்க 2 உண்மையான கேள்விகள் இருக்கு. ஒன்னு, காவல்துறையோட பொறுப்புணர்வு. குற்றவாளிகளை பிடிக்கிறது மட்டும் வேலை இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களோட உணர்வுகளையும் மதிக்கணும். ஒரு அதிகாரி தம் முகத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2வது, பெண்கள் குழந்தைகளோட பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு கொடூரம் இனிமே நடக்காம இருக்க அரசாங்கம் என்ன பண்ண போகுது? வெறும் வழக்கு போட்டு ஒரு சிலரை பிடிச்சா மட்டும் போதுமா? அல்லது ஆணி வேரோட இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள ஏதாவது திட்டம் இருக்கா? அதுதான் இன்னைக்கு மக்கள் கேட்கிற நியாயமான கேள்வி. இந்த சம்பவம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. மக்கள் இனிமே வெறும் வார்த்தைகளை நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நடவடிக்கையை பார்க்கணும்னு கேக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்கணும், அதோட அந்த நீதி வேகமா கிடைக்கணும். குற்றம் பண்ணினவங்களுக்கு தண்டனை. அதிகாரம் இருக்கிறவங்க தங்க பொறுப்பை மறந்துட்டு மக்களோட உணர்வுகளை அலட்சியப்படுத்தினா என்ன ஆகும்னு இது காட்டுது. 30 நாள்ல குற்றப்பத்திரிகை போடுவோன்னு சொன்னாங்க. அந்த வாக்கு காப்பாற்றப்படணும். குண்டர் சட்டம் போட்டாச்சு, அது இறுதி வரைக்கும் நிலைக்கணும். அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த மக்களோட குரல் ஓய போறதில்ல. ஒரு குழந்தையோட உயிருக்கு விலையே இல்ல. அந்த குழந்தைக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே மரியாதை விரைவான, உறுதியான நீதி. அதோட சேர்ந்து இனிமே இந்த மண்ணுல எந்த குழந்தையும் எந்த பெண்ணும் பயப்படாம வாழணும்னு உறுதி செய்யறது தான். அதிகாரத்துல இருக்கிறவங்க சிரிக்கிறத விட்டுட்டு மக்களோட வலியை புரிஞ்சு வேலை பண்ண ஆரம்பிக்கட்டும். இந்த நீதிக்கான குரல் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த செய்தி பத்தி உங்க கருத்து என்ன? கீழ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உண்மையான செய்திகளை பின்னாடி இருக்கிற நிஜத்தோட சேர்த்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.